தெரியலையேம்மா. உனக்கே தெரியலையா? நல்லா இருக்கு கதை. காணாம போனாரே உன் பேர, அவர்தான் இவரு. என்ன கட்டி வச்சுங்களே, அந்த மாப்பிள்ளதான் பட்டாளத்துல வந்துட்டாரு பாட்டி. அப்பா ராஜா வந்துட்டியா சாமி? உன்னதாப்பா ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏப்பா எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படியப்பா மனசு வந்தது? நான் தனியா போய் சம்பாதிக்கணும்னு வேலை போனேன். பட்டாளத்துல சேர்ந்தேன். நாட்டுக்காக உழைச்சேன். நாட்டை பத்தி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தெரிஞ்சுட்டு வரேன். நல்லா தெரிஞ்சுட்டு வந்தப்போ இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டி தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டியே. என்ன தாலியாதான்? இது யாரு கட்டினது? நான் கேளுமா. நான் கட்டேன். எதுவும் பேச விட மாட்டேங்கிறாங்களே. எங்கய்யா வந்தீங்க? யாரோ பட்டாளத்துக்காரர் வந்திருக்கிறாராமே, பாத்துட்டு போலான்னு வந்தேன். அப்புறம் பாத்துக்கலாம் ஐயா, போயிட்டு வாங்க. சரியம்மா. எப்படியோ ராஜா வந்து சேர்ந்துட்டேன். இனிமே அவளாய உன் கையில ஒப்படைச்சிடுறேன். அப்புறம் அவளாச்சு நீயாச்சு. பாட்டி இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இவரை பிரிஞ்சு இருக்கவே மாட்டேன். எங்க போனாலும் கூடவே தொத்திக்குவேன். எனக்கு இப்பவே லீவு முடிஞ்சிட்டு இருக்கு. நான் போய் ஆகணும். போங்க, நானும் கூட வர்றேன். அது எப்படி? பட்டாளத்துக்காரர் இருக்கிறது பொம்பளை வரக்கூடாது. இனிமே என்ன ஏமாத்த முடியாது. எத்தனையோ பட்டாளத்துக்காரங்க பொஞ்சாதியோட இருக்குல்லையா? அது அவங்க ஆபீசர். என்ன பீஷரா இருந்தா எனக்கு என்ன? இனிமே நான் ஒரு சிட்டிக்கு நேரம் கூட உங்களை பிரிந்து இருக்கவே மாட்டேன். இவ கொங்கு நாடு, நான் தொண்டை நாடு. கணக்கு பண்ணி தள்ளிட்டு வந்து கலப்பு கல்யாணம் பண்ணினா இது என்ன சுத்த கேர்த்தனமான பேச்சு. அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லி போட்டு விட்டாலங்கடி அல்ல. ஆமா, கலப்பு கல்யாணத்தை ஆதரிக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் முன்னேறிட்டீங்க. இந்த பாழா போன பால்ய வார்த்தை மட்டும் ஏன் இன்னும் ஒழிச்சு கட்டாம இருக்கீங்க? அதுக்கெல்லாம் நீ தான்பா கரெக்ட். உன்ன மாதிரி மனுஷாளுங்க தான்பா அந்த மாதிரி புரட்சி எல்லாம் பண்ணோம். இது என்ன மாதிரி சுத்தி இம்மலாம் பட்டியா இருக்கிற? பட்டாளத்தை பாத்து போட்டு போக வந்தமா, மறுக்க பழம பேசி போட்டு போக வந்தமா. பவளாயி ஒன்ற வீட்டுக்காரரை கூட்டு வந்து என்ற வீட்டுல இத்தனை சோறு உண்டுட்டு போமணி. சாப்பாடு அதாவது நான் சீக்கிரமா போகணும். இன்னைக்கே பட்டாளத்துக்கு போய் சேரணும். இன்னமும் நம்ம வீட்டுக்காரி இஷ்டப்பட்டு கூப்பிடுறா. நீயும் வீட்டுக்காரியமா வந்து தம்மா துண்டு துண்டு வந்தா இன்னும் குறைஞ்சா கூடும். ஐயா அவங்க வாங்க, வந்து உண்டு போட்டு வாங்க. அதெல்லாம் நேரம் இல்ல. நான் இன்னைக்கே வெளியே போய் என்னக்கா இதெல்லாம் போய் அவரத்தை கேட்டுக்கிட்டு நீ போய் ஏற்பாடு பண்ணு, நான் கூட்டிட்டு வரேன். புது மாப்பிள்ள இல்ல, ரொம்ப அரட்டிக்கிறாரு. என்ன இது? எங்க பக்கத்தாலைக்கு வச்சு போட்டு மாப்பிள்ளை இடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வேக்கமா இல்ல? அவங்க புச்ச சேர்ந்த ஜோடிமை இப்படிதான் கொஞ்சம் மஜாவா இருப்பாங்க. அத்தெல்லாம் நீ போய் கண்டுக்கணுங்க. நீ தான் கீரிய பட்டால் தர தம்மா துண்டு துண்டத்துக்கு வாயா. ஆயா பட்டமா வாரமனே. சரி வாமன் பாட்டி ஏனுங்க பட்டாளத்தார் வா. குட்டாலங்கடி அல்ல, நாங்க கண்டிப்பா வந்துரும். நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா. குழப்பமா இருக்கு. என்ன குழப்பம்? இதோ நீங்க கட்ட தாலி, நான் உங்க பொண்டாட்டி, அதோ நிக்கிறாங்களே அவங்கதான் உங்க பாட்டி. இதுக்கப்புறம் என்ன 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 குழப்பம்? தாலி, இப்படி ஒரு பொண்டாட்டி, பக்கத்துல பாட்டி, இதை விட என்ன குழப்பத்துக்கு வேற என்ன வேணும்? மாமா இவங்க எல்லாம் நம்ம கிராமத்து பிள்ளைங்க, உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? நீங்க தான் படிக்கிறீங்களா? என்ன படிக்கிறீங்க? பட்டாளத்து சிப்பாய் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பட்டாளத்து சிப்பாயி நாட்டை காக்குறான். பட்டிக்காட்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பட்டிக்காட்டு விவசாயி நமக்கெல்லாம் சோறு போடுறான். இத்தனை ஊர் போனா என்ன? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாரும் தான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. கதையா? இப்ப நடக்குது இதுதான் நாளைக்கு கதையா மாறப்போகுது. சரி, இன்னைக்கு நடக்கிறத பத்தி ஏதாவது சொல்லுங்க. பள்ளிக்கூடம் மணி அடிச்சாச்சே, ஓடுங்க. உங்க 2 பேர் ஜோடி போட்டம் படா சோகாகுதுன்னு ஊர்ல ரொம்ப பேர் ஒம்பல் வச்சுக்கிறாங்கப்பா. அதுக்குதான் நம்ம வீட்டு பொம்னாட்டி டிஸ்ட்ரிக்ட் கைசினுக்கிறான்.
2 பேரும் வலது கால எடுத்து வச்சு போட்டு உள்ள போங்க. வலது காலை வச்சு போட்டு எப்படி நடக்கிறது? ஏங்க சுத்த வியாபாரம் கடத்தாம பேசிக்கிட்டு அது 2 பேரும் உள்ளார கூட்டிட்டு போங்க. நீங்க வாங்கப்பா நீங்க. வாங்க வாங்க வாங்க. நானும் என் பேர வந்த சந்தோஷ செய்திய ஊரு பெரியவங்களை கூப்பிட்டு சொன்னேன். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கே நாடு நல்லா இருக்குன்னு முடிவு கட்டி சாந்தி கல்யாணத்தை வைக்க சொல்லிட்டாங்க. அவங்க பேச்ச தட்ட முடியாம நானும் இன்னைக்கே எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நானும் அக்கம் பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம பவளாய்க்கு நல்ல அலங்காரம் செஞ்சிடுறோம். போயிட்டு சீக்கிரமா வந்துருமா. எவ்வளவு வீராயே. நாக்கு என்ன செவந்திருக்கு? நாக்கு செவந்திருந்தா நாயகம் மேல ரொம்ப ஆசையா இருப்பான்னு கிராமத்துல சொல்லுவாங்க. நாயகம் மேல? அது சரி. ஆமா, உங்க வீடு என்ன இவ்வளவு அலங்காரமா இருக்கு? ரொம்ப தான். என்ன உங்க வீடு? நம்ம வீடுன்னு சொல்லுங்க. நம்ம வீடு. என்னக்கா எங்க வந்துட்டு போறீங்க? பவளாயி, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன? இங்க வா. என்ன 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 பார்த்தா அந்த மாதிரி சொல்லிட்டு போறாங்க? கண்ணு முடிக்கிற சொல்லுமா. கை அது வந்து நான் உங்களுக்கு நமக்கு ஐயோ இதையெல்லாம் நான் எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? உங்களுக்கு பட்டாளத்துல துப்பாக்கி எடுத்து சண்டை போடத்தான் தெரியும். நான் வரேன். ஒரே குழப்பமா இருக்கு. தம்பி, உனக்கு புது வேட்டி சட்டையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போய் கட்டிக்கப்பா. வேண்டாம். பங்கஜத்தம்மா, இப்ப போனாரே அவர் தானே பட்டாளத்துல இருந்து வந்த உங்க பேர? ஆமாங்க ஐயா. சும்மா பாக்கலாம்னு வந்து அதுக்குள்ள போயிட்டாரு. தம்பி ரொம்ப கூச்சப்படுது. ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால வெக்கப்படுது. நீங்க 2-3 நாள் கழிச்சு வந்து பாருங்களேன். தெரியுமா? என்ன இங்க வந்து தூங்கிட்டு இருக்கீங்க? தூங்கந்தா? ஆமா, நல்லா தூங்குனீங்க. வாங்க என்ன 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 விளையாடுறீங்க? நான் விளையாடுறேன். யாரு விளையாடுற? பொம்பளைங்க தான் வெக்கப்படுவாங்க பேரு. ஐயோ ஐயோ, எங்க ஓடுறீங்க? கால் இல்ல கை இல்ல. ஐயா ரொம்ப கிராகி பண்ணிக்கிறீங்களா? ஐயோ காலு. இல்ல என்ன கையா? காலுன்னு எங்களுக்கும் தெரியுதுங்க. நீங்க பேசாம இருங்க. மாவோய், நீங்க பட்டாளத்துல சேர்ந்து எந்தெந்த ஊர்லாம் சுத்துனீங்களோ, எப்படி எல்லாம் அலைஞ்சுங்களோ, அப்படி நடந்த இந்த காலுக்கு இன்னையில இருந்தாவது பணிவிட செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. மாமோய், அதுக்கு நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேன். இதனால எனக்கு எவ்வளவு பாவம் வரப்போதோ தெரியலையே.
சும்மா இருங்க. அடாடாடாடாடாடா, உங்களை இழுத்து உட்கார வைக்கிறது பெரிய வேலையா போச்சு. பாருங்க. ஐயோ இந்த மாதிரி பெரிய வார்த்தையில பேசக்கூடாது. மாமாய், மாமாய், நீங்க நீங்க ரொம்ப நல்லவங்களா? நான் சொல்றதெல்லாம் கேப்பீங்களா? இனிமே ஓடி போவே மாட்டீங்களா? மாமாய், நான் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றேன், ஓட மாட்டீங்களா? இந்த பாரு, என் கதையே பெரிய கதையா இருக்குமா? நான் சொல்றேன், சொல்றது கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜாவா, பாவம் அவன் ஏழையா. நான் ஒரு ஏழைதான். போங்க மாமாய், நீங்க ரொம்ப மோசம். நான் போகிறதுக்கு தாம வழி பார்க்கிறேன். கோச்சுக்கிட்டீங்களா? சரி சரி, கோச்சுக்காதீங்க மாமாய். நான் ஏமா உன் மேல கோச்சு போறேன்? நான் தெரியாம ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஒண்ணு மாமாய். ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன், சின்ன வயசுல என்ன விட்டுட்டு போன மாதிரி இப்பவும் போயிடாதீங்க. உங்க கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன். அப்படி போனீங்க, சத்தியமா சொல்றேன், நான் செத்து போயிடுவேன். நான் செத்தே போயிடுவேன் மாமாய். பவளாய், என்ன மன்னிச்சிரு. சத்தியமா சொல்றேன், என் தாய்மே ஆணையா சொல்றேன். நீ நினைக்கிற பட்டாளத்து மாப்பிள்ள நான் இல்லம்மா, நான் இல்ல. அப்படின்னா நீங்க நீங்க என் மாமா இல்லையா? என்ன கட்டினவர் நீங்க இல்லையா? அம்மா, போலீஸ் கண்ணில படக்கூடாதுன்றதுக்காக நீ சொன்னதை பயன்படுத்தி உன் மாமன் ஒரு போலி நாணயம் நடத்திட்டேன். ஆனா அது எவ்வளவு பெரிய விபரீதத்தை கொண்டு வந்து விட்டுடும்னு நான் நினைக்கவே இல்லைம்மா, நான் நினைக்கவே இல்லை. என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு. ஐயா, ஐயா, நீங்க யாருன்னு தெரியாம என் மாமன் முடிவு கட்டி உங்களோட ஆடுன, பாடுன, விளையாடுன, இந்த ஊருக்கெல்லாம் அறிமுகப்படுத்தின. ஐயோ, இத்தனை நாளும் இந்த ஊரார நான் கேலி பண்ணேன். நாளைக்கு இதே ஊரு என்ன கேலி பண்ணுமே. இதுக்கு நான் எப்படி பரிகாரம் தேட போறேன், என்ன செய்ய போறேன்? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அம்மா, ஊரா இருக்கட்டும், உன் உண்மையான மாமன் வந்து இப்படி போலியா ஒருத்தன் இருந்தாலாமன்னு கேட்டா நீ என்னம்மா சொல்ல போற? என்ன சொல்ல போற? இங்க நடந்த உண்மையை அப்படியே சொல்றேன். இந்த ஊரே உனக்கு எதிராக சாட்சி சொல்லுமே, அவர் நம்ப போறாரா? நம்ப மாட்டார்தான். அப்ப நீ என்ன செய்வ? என்ன செய்வேன்? தற்கொலை பண்ணிக்கிறேன். நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா உன் மேல சுமத்தப்பட்டிருக்கிற கணங்கம் போயிடுமா? அதுதான் ஐயா, வாழவும் முடியாம சாகவும் முடியாம இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்துருச்சு பாத்தீங்களா? நான் சொல்றத கேளு, கொஞ்சம் அமைதியாரு. அவளாயி, நான் உனக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன்னு நீ நம்பவே இல்லை. உங்களை நம்பாம எப்படி இருக்கிறது? இந்த மாதிரி உங்க நிலைமையில வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் என் பெண்மையே பறி போயிருக்குமே. அப்படின்னா நீ தற்கொலை செய்திருக்கிறதுல சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு என்ன பிரயோஜனம்? உன்னை வாழ வைக்க வேண்டியது என் பொறுப்பு. என் தாய்மை ஆணையா சொல்றேம்மா, என் நம்பு. சத்தியம் பண்ணி கொடு. அப்படின்னா சத்தியமா சொல்றேன், நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன். என்ன நம்புங்க. இது போதும்மா, நீ நல்லா இருமா. நான் வரேன். இல்லைங்க, எங்க போறீங்க? நாளைக்கு என் மாமா வந்து கேட்டா யார் பதில் சொல்றது? உன் மாமா வந்தா நடந்த உண்மைகளை சொல்லு. அவர் நம்ப மறுத்து அதனால வாழ்க்கைக்கு ஏதாவது சோதனை ஏற்பட்டா இந்த முகவரிக்கு வந்து பாரு. உனக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேமா.
என் தாய்மையில ஆணையா சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். என்ன நம்ப. தங்க மாளிகைக்கு போ. எங்க அக்கா கிட்ட உங்க மகன் தங்கம் கிடைச்சிட்டான்னு சொல்லி எப்படியாவது அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துரு. இது சரியானபடி. இப்பவே போய் தங்கத்தினுடைய தாயாரை இங்க கூட்டிட்டு வந்தவன். கூட்டிடுவான். வைடூரியம், எங்க அக்கா எழுதின மாதிரி ஒரு மேட்டர் எழுதி வச்சிருக்கிறேன். இது இப்பவே எல்லா பேப்பர்களுக்கும் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணிடு. எப்படி? வெரி குட். ஒரே கல்லுல 2 மாங்காய். இந்த தடவை நம்ம காரியம் நிச்சயம் சக்சஸ். என்னம்மா வைரா, பளிச்சு பளிச்சுன்னு மின்ன வேண்டிய நீ பாவம் இப்ப பட்டிக்காட்டுல வந்து பலகார கடை வச்சுட்ட. யோ, மரியாதையா சொல்றேன், ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு அதுக்குண்டான காசையும் கொடுத்துட்டு சீக்கிரம் வெளியே போயிடுங்க. வைரா, இப்ப கடை மட்டும்தான் நடத்துறியா? என்கிட்ட பம்பு வளர்க்கணும்னே வந்திருக்கீங்களா? மரியாதையா வெளியே போயிடுங்க. உன்னை பார்த்தது பிறகு பேசாம போக முடியுமா? என்னங்கடா எங்க எஜமானி மாட்ட வந்து பம்பளிச்சிருக்கீங்க? மரியாதையா 1 2 3 சுட தூள நடத்த விட்டு போயிடுங்க. இல்ல நான் குடிக்கிற உதவியை தாங்க மாட்டீங்க. என்ன எச்சல, நீ வந்து எங்களை உதைக்க போறியா? போடா தரதல. நீங்க ராஜா தானே? ராஜாதான். என்ன பாருங்க, நான் தான் உங்க தங்கச்சி வைரம். என்ன தெரியல? வைரம் தங்கச்சி நீயாமா? பாடா, உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா. ஆமா, நீ பட்டணத்துல ரொம்ப வசதியோட இருக்கிறதா சொன்னாங்க. இந்த கிராமத்துல இப்படி ஒரு கடையை ஏமா நடத்திக்கிட்டு இருக்கிற? நான் என்னத்த சொல்லுவேன்? என் வாழ்க்கையே ஒரு பெரிய கதை. வா, நான் சொல்றேன். வா. வாங்க, வாங்க, உட்காரு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணும் வேண்டாமா, முதல்ல உன் கதையை சொல்லு. தங்கம் சிற்றுண்டி சாதை. வாங்க 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 சார், வாங்க 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 உட்காருங்க. ஐயா, பட்டணத்துல இருந்து வந்தவர் மாதிரி தெரியுது. இந்த கடைக்கு யார் முதலாளி? ஒரு நேர்மையான அம்மா. அவங்கள பத்தி நான் சுருக்கமா சொல்லணும்னா, இந்த கடையில எல்லா விதமான படத்தையும் வச்சுக்கோங்க, ஆனா கலப்படத்தை மட்டும் வச்சுக்காதீங்கன்னு கண்டிச்சு சொல்லியிருக்காங்க. ஆஹா, பேஷ் 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 பேஷ். என்ன சாப்பிடுறீங்க? குடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? குடிக்கிறதுக்கு கல்லு, சாராயம் இதெல்லாம் கிடையாதுக்கு. பச்சை தண்ணி, சுடு தண்ணி, காபி தண்ணி, டீ தண்ணி, மிளகு தண்ணி, ஜீரக தண்ணி, சுக்கு தண்ணி. என்ன சாப்பிடுறீங்க? ஏய்யா, எல்லாமே தண்ணி தானா? தண்ணிக்கு மிஞ்சி என்னங்க இருக்கு? அதனாலதான் பரமசிவன் தலைக்கு மேல கங்கைக்கே இடம் கொடுத்து வச்சிருந்தாரா. என்ன சாப்பிடுறீங்க? நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ விரும்பி அது எனக்கு உண்டாங்க. ஐயோ, இன்னைக்கு நான் ஒரு பொழுதுங்க எதுவுமே சாப்பிட மாட்டேனே. அப்ப நானும் இன்னைக்கு அரைப்பொழுதா இருந்துப்பேன். இந்த சுக்கு காப்பி, சுக்கு தண்ணி ஒண்ணா. இதோ சுக்கு தண்ணி, உங்க பாஷையில சுக்கு காப்பி. ஆஹா, ஆமா, இதுக்கு நான் எவ்வளவு தரணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. தொடர்ந்து உங்க நல்லாசி இருந்தாலே போதும். என்னம்மா அது? ஏன் காலை ஏமாப்படுற? நீ யாரு? ப்ளீஸ் எழுந்துருமா, எழுந்துரு. ஐயா, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே வைரமா? வைரத்தை மறக்க முடியுமா? சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். நீ ஏன் இங்க இருக்க? அன்னைக்கு நீங்க வந்து எனக்கு அறிவுரைகளை சொல்லிட்டு கையில பணத்தையும் கொடுத்துட்டு போன உடனே ஊருக்குள்ள இருக்கிற ரவுடிகள் கூட்டம் அளவுக்கு மீறி எனக்கு தொல்லையை கொடுத்து என்னை வீட்டை விட்டே வெளியே போக சொல்லிட்டாங்க. நானும் கட்டின புடவையோட என் கை குழந்தையும் தூக்கிக்கிட்டு இந்த கிராமத்துக்கு வந்துட்டேன். நீங்க கொடுத்த பணத்தை வச்சுதான் இப்ப இந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். வைரம், இப்பதானே உண்மையான வைரமா இருக்கு. குழந்தை எப்படி இருக்கான்? எங்க இருக்கான்? உங்களை சந்திச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சஞ்சலங்கிறது ஏது? நானும் என் குழந்தையும் சௌக்கியமா இருக்கோம்.
உள்ள வந்து அவனை பார்த்துட்டு போங்க. வாங்க. தங்கச்சி வாங்க வாங்க. யார் அந்த இங்க எதுக்கு வந்திருக்காரு? அண்ணா, என் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுற தெய்வம்னு சொன்னனே, அந்த மனித தெய்வம் இவர்தான்னா. பொதுவா பெண்களை கெடுக்கிற ஆண்கள் வர்க்கம் தான் இந்த உலகத்துல அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் அப்படி இல்லை. நான் என் மானத்தை விட்டு இவர் கையை தொட்டு இழுத்தும் இவர் கொஞ்சம் கூட மனசு மாறாம என்னை திருத்தி அறிவுரைகள் சொல்லி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு உத்தமமானவரை நாம மட்டும் இல்ல, இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க முடியாதுண்ணா. இவர்தான் அண்ணனா? ஆமாங்க, மிலிட்டரியில இருந்து வந்திருக்காரு. இவர் வாழ்க்கையில நடந்ததை கேட்டீங்கன்னா என் கதையோட விசித்திரமா இருக்கும். சொல்லண்ணா. தம்பி என்னது சொல்லுங்க. ஐயா, வாழ்க்கையில வழிக்கு விழுந்த பெண்களை காப்பாத்துறதுக்கு உங்களை மாதிரி உத்தமர்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. ஆனா அதே சமயத்துல பவளாயின்னு எனக்கு ஒரு மனைவி, அவளுக்கு தாலி கட்டின புருஷன் நான் தான். ஆனா யாரோ ஒருத்தன் தான் தான் அவளுக்கு தாய் மாமன்னு சொல்லிக்கிட்டு அவகிட்ட போலி நாடகம் ஆடி அவ பெண்மையே பாழாக்கி இருக்கிறான். அவ பெண்மையே பாழாக்கி இருக்கிறான். அந்த துரோகி மட்டும் இப்ப கையில கிடைச்சான்னா அவரை கண்ட துண்டமா வெட்டி ஆத்திரத்தையே நான் தீர்த்துக்குவேன். ஏன் தம்பி, உன் மனைவி கிட்ட போலி நாடகம் ஒருத்தன் நடத்தான்னு சொன்னியே, அதை கண்ணால பாத்தியா? அந்த கன்றாவியை கண்ணால நான் பார்க்கணுமா? ஊருக்குள்ள நான் நுழைஞ்சதுமே கிராமமே என்னை பார்த்து சிரிப்பா சிரித்துடுச்சு. ஐயா தம்பி, சொல்றதையெல்லாம் அப்படியே நம்பிடக்கூடாது. மாமனா நடிச்சவன் உன் மனைவியோட கற்பை சூறையாடி இருக்க மாட்டான்னு நான் நிச்சயமா நம்புறேன். என்னையா உளறீங்க? எல்லாமே முடிஞ்சு சாந்தி கல்யாணமும் நடந்துடுச்சான். இப்ப வந்து என்ன சமாதானப்படுத்துறீங்க? தம்பி, சாந்தி கல்யாணமும் நடக்கல, உன் மனைவியோட மானம் பறிபோகல. சொல்றத நம்பு. அது எப்படி அவ்வளவு நிச்சயமா நீங்க சொல்றீங்க? என்ன தவிர யார் அப்படி சொல்ல முடியும்? மாமனா நடிச்சவனே நான் தானே. அப்படி நடிச்சீங்க? ஆமா. ஐயா, ஒரு பெண்ணுடைய வாழ்வு பாழாகிற அளவுக்கு நீங்க ஏன் இப்படி நடிக்கணும்? ஆனா விரும்பி அப்படி நடிக்கல. நான் நடிக்க முடியாம மத்தவங்க அப்படி செய்துட்டாங்க. உண்மையான கணவன் திரும்பி வரும்போது ஊரார் பழிக்கு ஆளாக வேண்டி வருமேன்னு பவளாயத்தன் உயிரையே விட்டுவிட தீர்மானிச்சுட்டான். ஆனா தற்கொலை செய்து கொள்ளக்கூடாதுன்னு அவர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு உன்னுடைய கணவன்கிட்டயே உன்னை ஒப்படைக்கிறேன்னு வாக்குறுதியும் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ணா, அண்ணா நீ பெரிய அதிர்ஷ்டசாலி, ரொம்ப பாக்கியம் செஞ்சவன். என்ன காப்பாத்தின உத்தமரே உன் வாழ்க்கையிலையும் குறுக்கிட்டு உன் மனத்தையும் காப்பாத்திருக்காரு. நிச்சயமா சொல்றேன், பவளாயை நிரபராதி. இனிமே ஊர் சொன்னாலும் யார் சொன்னாலும் நம்பாதே. உடனே புறப்பட்டு போய் அவளை உன் மனைவியா ஏத்துக்க. புறப்படு, புறப்படுண்ணா. இப்ப நான் என்ன செய்வேன்? உனக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? ஊர் செய்த கேலி தாக்காம பவளாயை தற்கொலை செதுக்கிறேன்னு எங்கேயோ ஓடி போயிட்டாலாமே. தம்பி கவலைப்படாதே, பவளாயை நிச்சயமா தற்கொலை செய்து கொள்ளவே மாட்டான். என் நம்பு. அதப்படி ஐயா, அதப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஊர்ல அவளால வாழ முடியலன்னா என்ன வந்து பாருன்னு என் முகவரி கொடுத்துருக்கேன். அவ அங்கதான் போயிருப்பா. நான் என் மாளிகைக்கு திரும்பி போற வரைக்கும் நீ என் கூட இரு. சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். வாங்க. சாப்பாடு நிறைய போடு.